நாணி இறந்த பிறகு ஒரு ஈயாக மாறிவிட்டான். அவன் ஒவ்வொரு நாளும் வெறித்தனமாக உடற்பயிற்சி செய்கிறான். எப்படியாவது ஒரு நாள் தன் கைகளால் எதிரியை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக. அந்த நாள் அவன் பிந்துவைத் தொட்டபோது அந்த ஈ அவன் காதுக்குள் புகுந்து பல்வேறு துன்பத்திற்கு உள்ளாக்கியது. மேலே பாய்ந்த ஈ சட்டென ஒரு நொடியில் தப்பித்தது. இரவில் அது மீண்டும் சுதீப்பின் வீட்டிற்குள் பறந்து சென்று அவனை பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளாகியது. அவனை உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் சோர்வடையச் செய்தது. இறுதியில் சுதீப் வேறு வழியின்றி தன்னை ஒரு பண்டலைப் போல் சுற்றிக் கொண்டான். அடுத்த நாள் சுதீப் அலுவலகத்திற்குச் செல்லும் வழியில் அந்த சிறிய ஈ காற்றோட்டக் குழாய் வழியாக காரினுள் நுழைந்தது. சுதீப் கார் ஓட்டிக்கொண்டிருந்தபோது சட்டென அவனது கண்ணை நோக்கி வேகமாக பாய்ந்தது. அதனால் விபத்து ஏற்பட்டது. உடனே அந்த ஈ கார் கண்ணாடியில் "நான் உன்னை கொல்வேன்" என்று எழுதி காண்பித்தது. நெருப்புடன் உள்ள சிகரெட்டை உருட்டி சென்று மெத்தையில் தீ விபத்து ஏற்படுத்தியது. தனியாக பழிவாங்க முடியாது என்பதை உணர்ந்து உடனே தன் காதலியை உதவிக்கு அழைக்க முடிவு செய்தது. அது பிந்து வசிக்கும் இடத்திற்கு வந்தபோது பிந்து தன் காதலன் இறப்பிற்காக வருந்தி அழுது கொண்டிருப்பதை தற்செயலாக பார்த்தது. அவளது கண்ணீர் மேஜையின் மீது விழுந்தது. அந்த சிறிய ஈ சட்டென நகர்ந்து மேஜை மீதுள்ள கண்ணீரை பயன்படுத்தி ஒரு செய்தியை எழுதியது.